உலகாலும் நாயகி செல்லி வாத்தியா பாவல் மக்கள் சென்று மரியாதை மணிக்கணக்கு பிறகு கேட்சி பார்க்க போகுது தானாய மாத்து வண்டி ரெடியா அடுத்து என்ன சொல்லுமா என்னை கட்டி எழுத்து முத்து கொடுத்த ஆசை அதுக்கு கட்டுப்பட்டு நீ என்று மறந்து விடாது. உன்னை கட்டி பிடித்து முத்து கொடுத்தவுடைய காமாசை நான் தீர்க்க வேண்டுமா? உண்மை. உன்னை கட்டி பிடித்து முத்து கொடுத்தவுடைய காமாசை நான் தீர்ப்பேன். ஆனா இப்போது முடியாது. என்னையா காதியாக கட்டெழுத்து முத்து கொடுத்து காமாசை தீர்ப்பேன். ஆனால் இப்போது முடியாது என்று மறைக்கிறாயே. ஏன் என்ன காரணம்? இப்போது எத்தனை இருக்கின்றேன். எப்படி இருக்கிறாய்? மாதவிடாயா இருக்கின்றேன். நாயகி செல்லியாகப்பட்டிருப்பது மாதவிடாய் இருக்கின்றார். அப்படி என்றால் எப்படி ஒண்ணு சொல்ல 7 நாள் கழித்து 8ஆம் நாள் அதோடைய ஆசை நான் தீர்த்து விடுவேன். அப்படியா? 7 நாள் கழித்து 8ஆம் நாள் வர்றேன். கட்டெடுத்து முத்து கொடுத்து காவத்துக்கு வர்றேன். நீ கோவிந்தா நாராயணா அண்ணா கண்ணா வைகுண்ட மாதா கோபால கண்ணா கோவிந்தாயிட கூப்பிட்டாலும் கூப்பிட்டு கூடக்கு ஓடி வந்து குறைய தீர்ப்பாயண்ணா. உன்னுடைய தங்கச்சி கத்தி கதறி கொண்டிருக்கின்ற அண்ணா இதை காப்பாற்ற வரமாட்டாய் அண்ணா. ஒரு மாநிலத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டுவிட்டு ஒரு மாநில எது எனக்கு கொடுக்க கூடாது அது கொடுத்து விட்டு நான் தனிமையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றேன் அண்ணா. என்னை காப்பாற்ற வரமாட்டாய் அண்ணா. நான் பல துன்பத்தை தீர்த்து பாரு அண்ணா. உன்னுடைய தங்கச்சி காப்பாற்ற வர வேண்டாம் அண்ணா. கண்ணன், கார்மிக மன்னன், கமலக்கண்ணன், மணிவண்ணன், நாராயணன் இப்படி பல பெயரோடு இந்த வைகுந்தத்தை பரிவாள் செய்து கொண்டு வருகிறேன். இத்தனை காலமாக அரக்க கூட்டங்களால் பல தொல்லைகள் நேர்ந்தது. அரக்கைகளை அடக்க வேண்டும் என்று எடுத்தேன் பல அவதாரம் எடுத்து அரக்கர்களை மாற்றி விட்டேன். இனிமேல் அவர்களால் எனக்கு எந்த நிலைமே நேராது. இந்த நேரத்திலே தங்கையானல் ஓடி வருகிறாளே என்னவென்றே தெரியவில்லையே. அண்ணா உன்னுடைய தங்கை நிலைமை
பாரு அண்ணா, என்னை காப்பாற்ற வந்து விட்டாய் அண்ணா. கேட்டதும் கூடி பவானி பார்த்தாலே தெரிகிறது. கண்ணீரின் கம்பளமாக ஓடி வருகிறாய். என்னதான் நடந்தது? துயரே நம்மா சொல்லுவாயம்மா. அண்ணா, சந்திரசேகர் நயினாரால் எனக்கு ஆபத்து அண்ணா. சந்திரசேகர் நயினார் என்ன செய்தார்? ஒரு மாநில இடத்தில் எது கேட்க கூடாது கேட்டு விட்டேன் அண்ணா. நீ கேட்டது என்னவோ? தாய்க்கு தலைமகளை இருக்க வேண்டும், தலைச்சகரை சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு நரபலி கொடுத்தா உன் கண் முன்னே சொல்லி காத்தெழுப்பின்னு உரைத்து விட்டேன் அண்ணா. தவறு செய்து விட்டாயே தங்கா. கேட்கலாமா நரபலி? தவறுதாண்ணா. உனக்கு பலியெல்லாம் போதாதா உனக்கு? உன்னுடைய தங்கத்தில் நான் தவறு செய்து விட்டேன் அண்ணா. நீ கேட்டது நரபலி. கொடுத்தானா அந்த அரக்கன்? கொடுத்தானே. அவன் மீது தவறே இல்லை. நீ கேட்ட பிரகாரம் நரபலி கொடுத்திருக்கிறான். அவனுக்கு உன்னையே அடிமையாக செய்து விட்டான் அண்ணா. அது மட்டும் இல்லாம என்னை கட்டி பிடிச்சு முத்து கொடுத்தவனை காமாட்சி தீர்க்க வேண்டும் என்று உரைத்து விட்டான் அண்ணா. எவ்வளவு ஆணவம் பார்த்தாயா அந்த அரக்கனுக்கு? அண்ணா, அவனை விடவே மாட்டேன் அம்மா. உன்னோட தங்கச்சி நீதான காப்பாற்றுவேன் அண்ணா. காப்பாற்றுகிறேன். இருந்தாலும் இப்போது என்னால் முடியாது அண்ணா. ஏன் தெரியுமா? ஏனண்ணா? சந்திரசேகர் நயினார் கொடிய அரக்கன் அம்மா, கொடிய அரக்கன். அவனுடைய கருத்திலே மந்திரக்கோளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மந்திரக்கோள் இருக்க வரை அவனை அழிக்கவே முடியாது. அண்ணா கண்ணா, வைகுண்ட வாசா, கோபால கண்ணா, அந்த மந்திரக்கோள் உனக்கு ஈடாகும் அண்ணா. உன்னுடைய கண்களால் அதை பார்த்தாலே போதும் அண்ணா. அந்த மந்திரக்கோள் மாயமாக மறந்து விடும் அண்ணா. தங்கா செல்லி அண்ணா, அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அந்த மந்திரக்கோள் என்னுடைய கருத்திற்கு வர வேண்டும் அண்ணா. இதுக்கு வேற வழியே கிடையாது அண்ணா. இருக்கிறதம்மா. அண்ணா, அவனை அழிக்க வேண்டும் என்றால் அது என்னால் ஆகாது அண்ணா. உன்னோட தங்கச்சி நான் கால முழுவதுபடியே அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும் அண்ணா. அவனுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும் அண்ணா. தங்கா, விடுவேனா? விடவே மாட்டேன். அவனை அழிக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு வழி இருக்கிறதம்மா. அண்ணா, என்னென்ன வழி? உன்னுடைய சகோதரி இருக்கிறார்களே அண்ணா,
இல்லி பூஞ்சாலை. ஆமா அண்ணா இருவரையுமே அழைக்க வேண்டும். அப்படியா? அவங்களை அழைத்தா என்னுடைய குறை தீர்த்து விடுமா? கண்டிப்பாக. அப்படி என்ன என்னுடைய சகோதரிகளை இப்ப அழைக்கலாம்னா புறப்படு. ஆலையூர் கிராமத்தில் முத்து குளித்தவரே எங்கள் உத்தம தாயாரே. அடிபட்டு மகிழ்வர்த்தனி பூஞ்சாலை தெரிந்து கொண்டோம் அண்ணா. நாங்கள் புரிந்து கொண்டோம் அண்ணா. அண்ணா உங்களை பார்த்த உடனே எங்கள் கோபம் அடங்கிவிட்டது, எங்கள் ரத்த விரயம் அடங்கிவிட்டது. அண்ணா சாந்தமாக நாங்கள் எங்களை அழைக்கிறோம். இப்படி நாங்கள் இருவரும் அதோடு ஒளியும் இருக்க காரணம் இல்லை. வர வைத்தேன் நான் தானே. ஏன் வர வைத்தேன் தெரியுமா? எதற்காக? இந்த சகோதரி இருக்கிறாளே தில்லி, அவளுக்கு பெருத்த ஆபத்து நேர்ந்து விட்டது. என்னுடைய சகோதரிக்கு அரக்கனால் ஆபத்து அவளுக்கு. என்ன கொடுமை என்ன? உலகாலம் நாயகி, ஏழுவரில் தலை சிறந்தவள், சில்லியானவள், அவளுக்கு ஆபத்தா? உண்மைதாமா? எங்களால் நம்ப முடியவில்லை. என்ன அந்த அரக்கனை அழிக்க வேண்டும், தில்லி சேமிக்க வேண்டும் என்றால் இருவரை நான் வர வைத்திருக்கிறேன். அப்படியா? இருந்தாலும் எங்கள் சகோதரி நாங்கள் பார்க்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா, அழைக்கிறேன், பாருங்கள் இப்பொழுது. தங்கா என்ன சோதனை அக்கா? உலகாலம் நாயகி, பாமர மக்கள் அனைவரையும் கட்டி காக்க வேண்டியவள் நீயே இப்படி ஒரு குளிர்ந்து இருக்கிறாயே, என்ன காரணம்? தங்கா, ஒரு மாநில இடத்தில்
இடத்தில் எது கேட்க கூடாது அது கேட்டு விட்டேன் தங்க. அப்படி என்னக்கா கேட்டீங்க? தாய்க்கு தலைமகளை இருக்க வேண்டும், தலைக்கரை சுமந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நரபலி கொடுத்த உன் கண்முன்னே தொண்டி காற்று உரைத்து கொடுக்கின்ற வழியெல்லாம் பார்த்தாதான் அம்மா தாயை என்று ஆடு மாடு கோழி என்று முக்காவுகளை கொடுக்கிறார்களே, அது உனக்கு போதாதா? நரபலி கேட்க வேண்டுமா? மக்களை கட்டி காக்கக்கூடியவள், பிள்ளை என்று வருவோருக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பவள், நீயே நரபலி கேட்கலாமா? 2 உயிரை பலியாக கேட்டிருக்கிறார், நியாயமா? தவறுதான் பெண்டா, உன்னுடைய அக்கறை தவறு செய்து விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த அரக்கன் என்னை கட்டிப்பிடித்து மொத்தம் என்னை காமாற்றி தீர்க்க வேண்டும் என்று உரைத்து விட்டேன் தங்க. அண்ணா, என்ன கொடுமை இது? பார்த்தாயா அண்ணா, அந்த அரக்கனை பேர்பட்ட வார்த்தை உரைக்கிறான். அண்ணா, மனிதனோடு மனிதன் ஒன்று சேரலாம், தெய்வத்தோடு மாநிலம் ஒன்று சேரலாம். அது எப்படி அம்மா விட முடியும்? இந்த உலகம் தாங்குமா? அதற்கு தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன், ஆமாம் அண்ணா, வர வைத்திருக்கிறேன். உண்மைதான். அந்த அரக்கனை விடவே கூடாது. இதை பாருங்கள் அண்ணா, அந்த அரக்கனை அழைக்க வேண்டும், என்னுடைய அக்காவை திரும்பிக்க வேண்டும். அதுக்கு தகுந்த வழி நானே 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 ஆகட்டும். நானே உரைக்கிறேன். நீங்கள் இருக்க பொழுது எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆபத்தாகவா, அநாத ரட்சகா, ஏழுமலையானே, எம்பெருமானே, நீயே துணையாக இருக்க வேண்டும். நீங்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டீர்கள். ஆமா, நீங்கள் மூவரும் என்ன திரும்ப செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு செய்துபட்ட அம்மன் ஆலயம். ஆமா, அங்கு சென்று மறைவாக இருங்கள். ஆகட்டும். நான் அடைக்கும் பொழுது வந்தால் அது போதும். ஆகட்டும் அண்ணா. அந்த அரக்கனை நான் பார்க்கிறேன். உத்தரவு. புறப்படுங்க. நான் அரக்கனே. கரத்திலே மந்திரக்கோலை வைத்துக் கொண்டு என் தங்கையை சித்திரவதை செய்கிறாயா? வருகிறேன். எங்கிருந்தா தேடி கண்டுபிடித்து அழிக்கிறேன். வரண்டா. அந்த அரக்கனை அழைக்க வேண்டும் என்றால் கரத்திலே மந்திரக்கோலை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த மந்திரக்கோலை பிரித்தால் தான் அவனை அழிக்க முடியும். மந்திரக்கோலை எப்படிதான் அதோ போகிறான். நதிக்கரைக்கு நீராட வேண்டும் என்று அந்த நேரத்திலே மந்திரக்கோலை கரை மீதே வைப்பான். அந்த நேரம் பார்த்து மந்திரக்கோலை கவர்ந்து வர வேண்டும். இந்த உருவத்தில் நான் செல்லக்கூடாது. யாரைத்தான் அனுப்புவது? ஓ, இருக்கிறான். அவனே சிறந்தவன். கருடா, தெரியுமா? சந்திரசேகர் நயினார் கழுத்திலே மந்திரக்கோலை வைத்துக் கொண்டு என் தங்கை செல்லில் சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அப்படி பார்க்க போனால் மந்திரக்கோலை பிரிக்க வேண்டும். அதோ போகிறான். நதிக்கரைக்கு நீராட வேண்டும் என்று நீராட நேரத்தில் மந்திரக்கோலை கரை மீதே வைப்பான். அதை பார்த்து நீ மந்திரக்கோலை கவர்ந்து வந்து விட்டால் அதுவே போதும். புறப்படு. காமத்தை தீர்த்து வைக்கிறேன். 7 நாள் முடிவடைந்தது. இன்றோ 8 ஆரம்பம். செல்லியை சந்திக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தத்தை உடைக்க வேண்டும், காமத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டுமே. என்ன இது? உடல் அனைத்து அசுத்தமாக உள்ளது. ஆகினால் அதில் திரும்ப நதிக்கரைக்கு சென்று நீராடி விட்டு பிறகு சந்திக்கிறேன் செல்லியை. திரைக்குள் கரத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நீராடுவது? ஆகினால் மந்திர கோலை கரத்தில் வைத்துவிட்டு நீராடிவிட்டு ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. நான் உரைத்த வார்த்தை பிரகாரம் நீ சென்று மந்திரக்கோலை கவர்ந்து வந்து விட்டாய். இனி உனக்கு வேலையில புறப்படு. நாய் அரக்கனே, சந்திரசேகரனார் இந்த மந்திரக்கோலை வைத்துக் கொண்டு அனைவருமே ஆட்டு படைத்தாய். இந்த மந்திரக்கோளை களத்திற்கு வந்து விட்டது. இனிமே நீ உயிரோடு வாழலாமா? வாழவே கூடாது. வரண்டா. சந்திக்க வேண்டும், காட்டு அணைக்க வேண்டும்,
காமத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும். சந்திரசேகர் நயினார், நீ உரைத்த பிரகாரம் 7 நாள் கிடைத்து 8வது நாள் உன்னை காண வேண்டும். கட்டி தமிழருக்காகி உன்னை தேடி நாடி வந்த சந்திரசேகர் நயினார், 7 நாள் கழித்து 8வது நாள் வந்திருக்கிறாயா? என்னை கட்டி பிடித்து முத்தி விடுத்து காமாட்சியை தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். உன்னுடைய ஆசை நான் தீர்க்கிறேன். அப்படியா? இப்போது எப்படி இருக்கின்றேன்? எப்படி இருக்கிறாய்? பிறந்த மேனியோடு இருக்கின்றேன். உலகாலும் நாயகி ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு பெயர். மேல் மலையுள்ள அகால பரமேஸ்வரி, மேல் பருவத்தில் அதிபர சக்தி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, புத்துமாரி தண்டுமாரி உத்துமாரி எத்திலே நமது வெளுத்தவன், நமது ஆரியூர் கிராமத்திலே அமைச்சரமனாக வந்தவன். அப்பிரக்குடி 7 அவதாரத்தில் தலையில் சொல்ல விளங்கக்கூடிய தெளியாகப்பட்டவள். இந்த சந்திரசேகர் நயினார் வருகைக்காகி வழி மீது பிடி வைத்து காத்துவது மட்டுமல்லாமல் பிறந்த மேரியோடு உடலில் ஆடையில்லாமல் நிர்மலமாக காத்தளிக்கிறார். இந்த காட்சியை கண்பிற்கு ஏன் கண்கள் கொடுத்து வைத்திருக்கிறது, கருகள் துடைக்கிறது. மூஞ்ச மூட போறேன் உனக்கு எப்படியா ஏமா வந்தா அறக்கரை அழைத்து விட்டோம். அழைத்து விட்டேன். இருந்தாலும் உனக்கு நான் ஆலயத்தை அமைக்க வேண்டுமே. அண்ணா, எனக்கு ஆலயம் ஒன்று அமைத்தா ஊரே கிராமத்தில் வேண்டும் அண்ணா. ஏமா ஏரி கோடியில ஒரு ஒதுக்குப்புறமாக ஆலயத்தை அமைக்க வேண்டும். தனியாக அமரப் போகிறாய்? ஆமண்ணா, நான் பட்ட துன்பம் துயரம் எல்லாம் போதும் அண்ணா. அந்த அரசனுடைய பூத ஊர்ல 2 தாக்க கிழித்து மேல் நோக்கி வீசி எறிந்தா மேல் சரி என்றும், கீழ் நோக்கி வீசி எறிந்தா கீழ் சரி என்றும் 2 சேரி மக்களும் ஒன்று சேர்ந்து தாய் வீட்டு சீதன் மகனுக்கு திருவிழா செய்தாதான் என்னுடைய ரதமாக்கப்பட்டது புறப்படும். இவ்வளவுதானே? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அந்த அரங்கினுடைய சிலை வைக்க வேண்டும். அவனுக்கு சிலையா? ஆமாண்ணா. எதற்காக? சில காலங்கள் அவனுக்கு அடிமையாக வளர்த்து கொண்டு வந்தல்லவா. அதனால அண்ணா, என்னை நாடி வர பக்தர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும், அவனை நிந்திக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமாண்ணா. அப்படியே செய்து முடிக்கிறேன் அண்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் என்னுடைய சகோதரி இருவர்களும் அம்மச்சார அம்மனா எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதே இடத்தில் அமருங்கள். இதுகாரம் என்னுடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய நாடகம் முட்டத்தூர் செல்லியம்மன் நாடகம் அம்மச்சாரமுடைய அருள் காட்சி. இந்த நாடகம் காட்சியோடு நிறைவேறுவது எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி நமது ஆடுகிற கிராம சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு நிர்வாகிகள், ஊர் பெரியதினம், நாட்டாமைதாரர்கள், ஆலய விழாக்குடியர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இதுகாரம் நாடகத்தை கண்டு ரசித்த அன்பு பெரியோர்கள், தாய் உள்ளங்கள் என கொட்டும் பணி கொஞ்சம் நெஞ்சு பயில இருந்தாலும் அந்த பணியிலும் யாரும் எழுந்து போகாம எங்களுக்கு நாடகத்தை கண்டு ரசித்து எங்களுக்கு சிறப்பு செய்தீர்கள். அத்தனை உள்ளங்களுக்கும் அதே போன்று எங்களுக்கு சிறப்பான உணவு அளித்த அந்த தாய் உள்ளங்களுக்கும் என சாப்பாடு உறுப்புக்கும் சுவை இருந்தாலும் அவங்க அன்போடு கலந்து போட்டாங்க. அதுதான ஒரு மகிழ்ச்சி. அந்த அன்போடு எங்களுக்கு உபசரித்த அந்த தாய் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் காரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி யானதேவன் சென்றால் இது மட்டும் இல்லாமல் அருமையில் நாடகம் உள்ளது மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்த இன்று போகி பண்டிகை நாளைக்கு தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் இந்த 3 அது காணும் மகள் இந்த 3 நாள் விழாவை மிக சிறப்போடு எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம். நன்றி 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 நன்றி. அதே போன்று நமது யூடியூப் சேனல் மதிப்புக்குரிய வெளியேற்றி காண்டி வெடிவெள்ளி அந்த சேனலின் சார்பாகவும் திரும்பிப்பார் அண்ணன் சிவா அவர்கள் சேனல் சிறுத்தை சிவா இன்னும் அந்த சேனல் மூலமாகவும்
வெல்கம் ஏழுமலை இந்த சேனல் மூலமாகும் இங்கே அவர்கள் அந்த யூடியூப் சேனல் மூலம் அனைவருக்கும் இந்த நாடகத்தை கண்டு அத்தனை உள்ளவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே மிக சிறப்போடு இன்னைக்கு போட்ட நாடகம் அத்தனையும் எல்லாரும் எடுத்துட்டாங்க. ஒரு 2 நாள்ல போட்டுருவாங்க. எல்லாரும் அந்த சேனலை பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எடுத்துங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. பிரியா வடிவரும் நன்றி. மண்ணுக்குள்ளே புதைந்ததோ எத்தனையா உன் புகழ் மறையாதே. மண்ணுக்குள்ளே புதைந்தாயோ கேப்டனையா, மறைந்தாலும் உன் புகழ் மறையாதே. இளவாழும் உள்ளாகலாம் கை தீண்டும் பிறகாகலாம், அழுதாலும் தொழுதாலும் வழியே கிடையாது. மண்ணுக்குள்ளே புதைந்தாயோ கேப்டனையா, உன் புகழ் மறையாதே. பாய்போட்டு வச்சிருக்கேன், படைத்து வச்சிருக்கோம், நீ இல்லாமல் பாடும் பாழானதே. அன்று சொன்ன வார்த்தை மயிலை பெண், இன்று சொன்ன வார்த்தை பொய்யில்லை கண். விழிவிட்டு கொடுக்க வழிவிட்டு வாழுதோம், வழிவிட்டு கொடுக்க வாய்விட்டு அழுதோம். விரல் என்ன விரித்தாலும் நாளும் மறவேன். கண்ணுக்குள்ளே புதைந்தாயோ கேப்டனையா, உன் புகழ் மறையாது. கும்பலிங்க கண்ணீர் விட்டாவோ தாங்காது, ஆம்பளைங்க கண்ணீர் விட்டாயார் கேட்பது இல்லை அனுதாபமே. காத்திருக்க போனால் கார்த்திகை போனால் மழை இல்லை மாணி, கருணையும் போனால் அழவில்லை தானே. இந்த மனம் கழிலாம் இளையது இரும்பாம், வெண்ணிலவு இருக்கு இங்கு இருளோடு வாழ. மண்ணுக்குள்ளே புதைந்தாயோ கேப்டனையா, மறைந்தாலும் உன் புகழ் மறையாது. மண்ணுக்குள்ளே புதைந்ததோ நீ, மறைந்தாலும் உன் புகழ் மறையாது. ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதாம் சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதாம் ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதாம் சர்வசக்தி ஜெய துர்கா.
ஜெகன் மாதா சக்தி ஜெய துர்கா ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா மங்களவாரம் சொல்லிய வேண்டும் மங்கள சக்தி லோகம் இதை 9 வாரம் சொல்லுவதால் உமையவர் திருவல் சேரும் உமையவர் திருவல் சேரும் ரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா ரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி துர்கா படைப்பவளவளே காப்பவளே அழிப்பவளவளே சக்தி மவளை சரணம் புகுந்தாளே அடைக்கலம் அவளே ஜெய சக்தி ஜெய ஜெய தேவி சங்கர தேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளித்திடும் மந்தியை மயூயவி சிவ சிவ சங்கரி மந்தி மனோகர் திருவரு தருவாய் தேவி திருவரு தருவாய் தேவி ரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா ரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெய துர்கா